சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீட்பராம் கிறிஸ்துவின் நாமத்திலாலும் கிறிஸ்துவின் முதல் சிஷ்யர் அந்திரேயாவுடைய நினைவு நாளில் உங்களுடைய ஊருக்கு வர வேண்டும் அன்போடு நான் கேட்டேன். கேட்ட மாத்திரத்தில் உங்களுடைய குருவானவர் உடனே ஏற்றுக்கொண்டார். வேதாமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அந்திரேயா. மிஷன் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். நான் 6 வருடங்கள் ஐஎம்எஸ்ல இருந்திருக்கேன். இந்தியாவில் 24 மாநிலங்களுக்கு போயிருக்கேன். பல திறப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறேன். மொழி பேசுகிற மொழியை தவிர உங்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. இன்றும் ஆடை இல்லாத மக்கள், அரகுற ஆடையில் இருக்க மக்களை பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கே போக முடியாமல் பல தலைமுறையாக ஸ்கூலுக்கே போகலைங்கிற மக்களோடு உறவு இருந்திருக்கு. அது 6 வருடங்கள் முடிந்த பிறகு மீண்டும் NMSI, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, நம்முடைய பேராயர் அறிவர் சார்ஜ் டிவன் ஐயா அதுக்கு தலைவர். அதில் இப்போ ட்ரெஷரர் அவர் போஸ்டிங் கிடச்சிது. அதுவும் ஆண்டவரி ட்ரெஷரர். ஒருவேளை அப்போ மிஷன் என்பது எனக்கு ரொம்ப ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தாட். அதனால் ஒரு மிஷன் சண்டேயில் நான் பேசணும்னு ஆசைப்பட்டு தான் அருமையான அன்பு சகோதரர் ஃப்ரீடி ஆகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் ஆயிட்ட சொல்லி உடனே ஓகே பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வீஸாக தான் இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க. எத்தனையோ 30ஆம் தேதி இந்த சர்வீஸ்ன்னு பெரிய பெரிய மீட்டிங்லாம் கூப்பிட்டாங்க. வரலன்னு சொல்லிட்டேன். நான் மதியத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் உங்களோடு கிட்டத்தட்ட நான் 2.25 மணி நேரத்தில் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டலை. ஆனால் ஆண்டவருடைய அநாதி சித்தம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளில் மெர்காலிஸ்ங்கிற ஒரு தீவில், தென் பசிபிக் மெர்காலிஸ்ங்கிற ஒரு ஊரில் தென் பசிபிக் தீவு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் குஷ்ரோகிகள் மட்டும் தங்குவாங்க. திருத்தணிக்கு போனீங்கன்னா திருத்தணி அந்த பரிசுத்த வழிபாட்டு தலம், இந்துக்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு அந்த காம்பவுண்ட் ஓரமாக அந்த குஷ்ரோகிகள் இருக்காங்க. அவங்க அந்த காம்பவுண்ட் ஓரமாக அவங்க வீடு மட்டும்தான். ஆவடியில் போனீங்கன்னா காமராஜ் நகர்னு உள்ள தள்ளி ஒரு இடம் இருக்குது. அதில் அந்த மக்கள் மட்டும் இருப்பாங்க. அவங்க கூட வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. சூலூர்பேட்டை போனீங்கன்னா சூலூர்பேட்டை என்ட்ரன்ஸ், சென்னையிலேருந்து போகிறப்போ என்ட்ரன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் அவங்களுக்கு ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இருக்காங்க அங்கே. நாங்கள் அங்கெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு போன ஏரியா. அதே மாதிரி இந்த தீவில் அந்த குஷ்ரோகிகள் மத்தியில் ஒரு மனிதர், அவர் அந்த மக்கள் பக்கத்தில் போல தூரமாக இருக்கிறாரு. தூரமாக இருந்தே காஸ்பல் சொல்கிறார், அந்த வியாதி தன்னை ஒட்டி கொள்ளுமோ என்று. அவர் அப்படி பல வருஷங்களாக அங்கே மிஷன் செய்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த என்ன நோக்கத்தோடு போனாரோ 1880க்குள்ள 1780க்கு மேலே வில்லியம் கேரி வந்து 14 ஆண்டுகள் இந்தியாவில் பணி செய்கிறாங்க. 7 ஆண்டுகள் ஒரு ஞானஸ்தானம் இல்லை. ஆனால் அடுத்த 7 ஆண்டுகளில் 27 புதிய ஏற்பாடு வெவ்வேறு மொழிகளில், 27 மொழிகளில், 3 பைபிள், வெஸ்ட் பெங்கால் மொழிக்கு இங்கிலீஷில் இலக்கணம் எழுதுகிறார். அவர் தான் உடன்கட்டை ஏறுதல், சிசுவதை தடை சட்டம், சிறு பிள்ளைகளை தூக்கி யூபிலி ஆற்றுல போடுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை, அந்த தடை சட்டம். அவர் தான் இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவில். உயர்கல்வி, இந்த ஐயர்லாம் பிடி படித்தா சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். அந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கிறார். கடந்த வாரத்தில் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் நின்ன இடத்துல இன்னும் பேசினேன் அன்னைக்கு, அந்த கடந்த 2 வாரத்துக்கு முன்னால். அதே மாதிரி ஆனால் 7 ஆண்டுகள் உணவு இல்லை. இந்த இடாமியான இளைஞனும் அங்கே பணி செய்த சில வருஷங்கள் அந்த குஷ்ரோகிகள் பக்கத்தில் போகவே இல்லை, தூரமாகவே நிற்கிறார். ஒரு அறுவடை இல்லை, ஒரு ஞானஸ்தானம் இல்லை. அப்போ கண்ணீரோடு
தன் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறார். திரும்பிடலாம். திரும்புகிறப்ப கையில் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையை தேய்க்கிறார். கையை தேய்க்கிறப்போ ஒரு கையை தேய்ச்சா ஒரு நைஸ் இருக்கும், காலை தேய்ச்சா ஒரு நைஸ் கிடைக்கும். ஆனால் அவருடைய கையில் அந்த நைஸோ எதுவோ தெரியல. கையை பார்க்குறாரு, கையில் குஷ்டம் வந்துருச்சு. அப்போ தான் பார்க்குறான், நமக்கு அந்த வியாதி வந்துருச்சு, தொழு நோய் வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஊருக்கு போனால் நம்மளை சேர்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் திரும்பி அதே பட்டணம் அதே அந்த ஊருக்கு வந்துடுறார். அப்போ அந்த மக்களோடு இணைந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போதான் ஆத்ம அறுவடை அவருக்கு கிடைக்குது. எப்போ கிடைக்குதுன்னா, மக்களோடு மக்களாக இணைந்து தன்னை இந்த மக்களோடு இணைத்துக் கொள்கிறார். அந்த இணைத்துக் கொள்வதால் தான் அவருக்கு ஒரு பெரிய அறுவடை கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் நானும் இன்று பிற மக்களோடு நம்ம இணைத்துக் கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய தாய் மதத்தில் படிநிலை, தலை ஒரு ஜாதி, மார்பகம் ஒரு ஜாதி, இடுப்பு ஒரு ஜாதி, முட்டுக்கு கீழே ஒரு ஜாதி, உள்ளங்கால் ஒரு ஜாதி. நம்ம 3 தலைமுறைக்கு முன்னால இருந்தோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எபிசோடன்ட், பிரதம பேராயர் காண்டிபரி, அடுத்து பிரதம பேராயர், அடுத்து பேராயர், அடுத்து கவுன்சில் சேர்மன், அடுத்து ஐயர், அடுத்து செக்ரட்டரி, அடுத்து ட்ரெஷரர், அடுத்து எம்டிசி மெம்பர், அடுத்து மக்கள் கமிட்டி மெம்பர், 3வது மக்கள். இது ஒரு படிநிலைமை. பொதுவாக அந்த படிநிலைமைக்கு இந்த படிநிலைமைக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல. நிறைய ஐயருக்கு நாங்கள் யார் தெரியுமா, நான் ஐயர் அப்படி காலரை தூக்கி விடுவாங்க. அப்படி பேசவே பக்கத்தில் போகிறதுக்கே நம்ம யோசனை பண்ணணும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்புள்ள வாழ்வு, தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இதோ மேசியாவை கண்டோம். அந்திரேயாவுடைய சகோதரன் பேதுரு இயேசுவை கண்டதை உடனே போய் தன் சகோதரத்தை அறிவிக்கிறார், மேசியா, ரட்சகர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை பெண், அந்த பெண் சொல்றா, மேசியா வருவார் என்று சொல்வார். இன்றைக்கு யூத மக்கள் மேசியா வரவில்லை என்று அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பகுதியில் முட்டி முட்டி அழுறாங்க. மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க. அந்த முட்டி முட்டி அழுகிற சுவருக்கு பெயர் கிரையிங் வால், அழுகையின் வால், அழுகையின் சுவர். இன்னும் யூத மக்கள் மேசியா வரல, விடுதலை நாயகம் இன்னும் வரல. இன்று இப்பொழுது நீங்க இஸ்ரேல் தேசத்துல போனீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருக்க அந்த நம்முடைய எருசலேமில் இருக்க தேவாலயத்தில் இன்னைக்கு மக்கள், ஆண்கள் ஒரு பகுதியிலையும் பெண்கள் ஒரு பகுதியிலையும் தனித்தனியாக சுவத்துல முட்டி முட்டி அங்க தோரா நூல் வைக்கப்படுறதுக்கு. தோரா நூல்னா ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகவும், இந்த 5 ஆகமங்கள் 5 தான் தோரா நூல். அதுதான் மோசேயின் ஆகமங்கள். அந்த புத்தகத்தை எடுக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, அந்த சுவத்துல முட்டி முட்டி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மேசியா வரலன்னு யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் சொல்லி கொண்டிருக்காங்க. அதைத்தான் சமாரிய பெண் மேசியாங்கிற ஒருவர் வருவார். ஊசியால சொல்றார், மேசியாங்கிற ஒருத்தர் வருவாரு. அததான் ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருவார் என்று யாக்கோபு தன் மகன் மேல கை வைக்க சொல்றாரு. அந்த பிரபு, அந்த அமைதியின் அரசர் வருவார் என்று சொல்றாரு. அந்த மேசியாவை கண்டம் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்தது அந்திரேயா, ஜீசஸுடைய முதல் சிஷ்யன். அதனால்தான் அவர்கிட்ட ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, ஒரு பெரிய ஃபெய்த் இருந்துச்சு. அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல இவ்வளவு பெரிய திரளான மக்கள் வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும். இப்போ ஒரு பெரிய திருச்சபை மக்கள், கிராமத்து மக்கள் ஒரு 70-80 விழுக்காடு மக்கள் உள்ள இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கறாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க மக்கள் பசியா இருக்காங்களே, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்க வேண்டும் என்று இயேசு அவளோடு பார்க்கிறார். அவளோடு பார்க்கிறப்போ பிலிப்பு சொல்றார், ஐயா எப்படியா முடியும், எப்படி முடியும், எப்படி முடியும், எப்படி உணவு கொடுக்க முடியும்? முடியாது, உணவு கொடுக்க முடியாது. ஆனா அந்திரேயோட ஃபெய்த், விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாய்.
மரித்தாலும் பிழைப்பான். நீ விசுவாசிக்கிறாயா? அந்த ஃபெய்த் சொல்றாரு. ஐயா, ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன். இதை கூட நான் தாட்ட மறந்துட்டேன். என்னுடைய நண்பர், என்னுடைய குருவானவர் இங்க வந்து எனக்கு ஞாபகம் பண்ணார். இதுதான் வாசித்திருக்கோம். அந்த ஃபெய்த் 12 கூட மிச்சம் இருந்துச்சுல. அந்திரேட்ட ஃபர்ஸ்ட் அவர் மேசியான்னு சொன்னாரு. செகண்ட் படி வந்து செகண்ட் இது வந்து அவர்கிட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் மட்டும் இல்ல, ஜீசஸோடு நெருங்கி பேசக்கூடிய ஒரு தன்மை. எல்லாரும் போய் பேராயிட்ட பேசிட முடியாது. என்னுடைய முதல் மகள் கல்யாணம், டாக்டர் ஜெயந்தி, எம்டி, சூப்பர் டாக்டர். அவளுடைய கல்யாணம் அவன் மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஒரு கெடுபடியும் இல்லை. என்கேஜ்மெண்ட்டில் தட்டில் பணம் வச்சு கொடுத்தோம். அவர் எடுத்து பணத்தை கொடுத்துட்டாரு. திரும்ப எதுக்குன்னு கேட்டார். கல்யாண செலவுக்குன்னோம். அவர் சொன்னார், என் பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண தெரியாது, நீ என்னையா பணம் கொடுக்குறதுன்னாரு. எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா, செலவு பண்ண தெரியாதா, நீ என்ன என் பையன் கல்யாண செலவுக்கு நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க, அதை பொட்டு போதுன்ட்டார். ஆனால் 2 கண்டிஷன் கொடுத்தாரு. 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, ஒரு கண்டிஷன் கத்தீட்ரல்ல மேரேஜ், அதுக்கு முடிஞ்சா பிஷப்பை கூப்பிடுங்கன்னாரு. செகண்ட், அது ஒண்ணுதான், கத்தீட்ரல்ல மேரேஜ், ஈவினிங் மேரேஜ் 4 o'clock. அப்பதான் சாயங்கால கல்யாணம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால ஈவினிங் மேரேஜ் அப்பதான் ஆரம்பிக்குது. இப்ப ஈவினிங் கல்யாணம் இல்லைன்னா கல்யாணமே இல்லை, அப்படி ஆயிட்டு. சென்னையில மார்னிங் கல்யாணம் இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அவங்க கண்டிஷன் அது 2 தான். அப்போ பிஷப்பை கூப்பிடணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. பிஷப்பு பக்கத்துல எப்படி போறது? போக முடியாத. அதே மாதிரி இயேசு பக்கத்துல யாரும் போக முடியாது. ஒரு கிரேக்கன் வர்றான், யோவான் 12ஆம் அதிகாரத்துல. அன்னைக்கு கிரேக்கன் வந்து பெரிய பணக்காரன். அன்னைக்கு ரோம் அரசு ஆண்டு இருக்கு. அதுக்கு முந்தைய பெரிய அரசு கிரேக்க பேரரசு, அலெக்சாண்டருடைய பாரம்பரியம். ஜீசஸ் பக்கத்துல போக முடியாது. ஐயா, உங்க தலைவரை நான் பார்க்கணும், ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கிறார். உங்க தலைவரை நான் பார்க்கணும். அன்னைக்கு கூட எங்க மகா கல்யாணத்துக்கு 2-3 ஐயரை நாங்க பிக்ஸ் பண்ணோம், கேட்டோம், பிஷப்பை போய் பார்க்கலாமான்னு. அதெல்லாம் போக முடியாதுங்க, பிஷப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா யார் போய் கேட்டாலும் டேட் கொடுப்பாரு பிஷப்பு. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பிலிப்பு போய் சொல்றாரு, ஐயா, ஒரு கிரேக்கர் வந்து இயேசுவை பார்க்கணுங்க. அந்திரேயாட்ட வந்து சொல்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரத்துல அந்திரேயா போய் ஜீசஸ் பக்கத்துல சர்வசாதாரணமா பேசுறாரு. ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதுதான் பிளெஸிங், மகிமை. அது சொல்லிட்டு, இந்த மகிமை வந்து எப்போ வரணும்னா, ஒருத்தன் மறிக்கணும், ஒருத்தன் தன் ஜீவனை கொடுக்கணும். ஊழியம் என்பது, கோயம்புத்தூர்ல ஒரு மத கலவரம் வந்துச்சு. அதில் காவல்துறை தாக்கப்பட்டாங்க. காவல்துறை தாக்கப்பட்ட பொழுது காவல்துறையில் இருக்க காவல் அதிகாரியுடைய துணைவியார் எல்லாம் ரோட்ல சாலை மறியல். எதுக்கு சாலை மறியல்னா, எங்களுடைய கணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு கணவர்களுக்கு மத தீவிரவாதிகளால் கொடுமை ஏற்படுகிறது, எங்களுடைய கணவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அங்க இருக்க ஆபீசர் சொன்னார், மிலிட்ரிக்கு போறவனுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி போலீஸ் வேலைக்கு, மிலிட்ரி போறவனுக்கு எப்போ மரணம்னே சொல்ல முடியாது, சுட்டுட்டா செத்து போவோம், அதுதான் காவல்துறை மரணம். வீட்டுக்கு வருவாருங்கிற நிச்சயம் கிடையாது, அப்பதான் காவல்துறையில சேர்க்கணும். அதே தான் ஊழியம். அனுதினமும் என்ன வச்சிருக்கணும்? இந்த சிலுவையை கையில வச்சுக்கணும். அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சர்வீஸ்ல அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் பாய் 180 வயசு, அவர் தான் கிராஸ் பாய். அப்படி சிலுவையை எடுத்துக்கிட்டு இந்த ஜெஸ்ட்ல வைப்பார், அப்படி பார்ப்பார், பயபக்தியா போவார். அதுக்கு இல்லைங்க சிலுவை, வாழ்வை அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. நீ பிறருக்காக இவன் வாழ்வை எத்தனை வகையில் அர்ப்பணித்திருக்கிறாய்? நீ பிறருக்கு ஒளியாய் மாறி இருக்கிறாயா? என் வாழ்வை நான் பிறருக்கு ஒரு ஒளியாய் மாற்றி இருக்கிறேனா? எதுக்கு இந்த கேண்டல்ஸ்? எதுக்கு இந்த லைட்?
தன்னை அழித்து வெளிச்சம் தருகிறது. கிறிஸ்தவம் என்பது தன்னை அழித்து வெளிச்சம் தருவது. கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு வசதியான வாழ்வில்ல, எவ்வளவு உயர்வான வாழ்வில்ல, எவ்வளவு வரமான வாழ்வில்ல. கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு ஐஃபை வாழ்வில்ல. தன் ஜீவனை அழித்து மற்றவருக்கு ஒரு ஒளியாய் மாறுவதுதான் கிறிஸ்தவம். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அன்னைக்கு ஜெர்மன் தேசத்துல லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல. அமெரிக்கா போயிட்டு வந்தவர் அங்க ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சு. இங்க ஸ்ட்ரீட் லைட்ல உருவாக்கணும்னு நினைச்சார். அதுக்கு உருவாக்குறதுக்கு என்ன பண்ணார், இப்போ ரோட்ல வந்தோம், அந்த ரோட நம்முடைய செக்ரட்டரி அண்ணன் போட்ட ரோடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கு ஏதாவது லைட்டு போடணும்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, அறிக்கை லைட்டை எடுத்தாரு, தொடச்சாரு. அவருக்கு மட்டும் வீட்டு முன்னால அறிக்கை லைட்டை மாட்டிட்டார். ராத்திரி 7 மணிக்கு தினமும் அந்த தெருவில் அவங்களுக்கு அது வெளிச்சம் வந்தது. நான் சொல்வது 100 ஆண்டுகளுக்கு முன்னால. அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் லைட்டு மாட்டினாங்க, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல். ஒருவேளை இன்னைக்கு நாம் பிறருக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, அன்றைய அப்படிப்பட்ட வாழ்வில் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஸ்காட்லாந்து தேசத்துக்கு எப்படி தோமா இந்தியாவுக்கு வந்தாரோ அதே காலத்தில் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு அந்திரேயா போறார். அங்க இருக்க அரசு அவரை கொடுமைப்படுத்துகிறது. சிலுவையில 2 நாள் அரைஞ்சிருக்கு, 2 நாள் கெட்டி வச்சு அட்டிக்கு, 2 டேஸ் உணவில்லை, 48 மணி நேரம் கொடுமைப்படுத்தி சாகடிச்சாங்களாம். அதுதான் யோவான் 12 கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்க மாட்டாதுன்னு சொல்றாரு. அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்தா மட்டும்தான் கனி கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு விளக்கில் விழுந்து சாக வேண்டும் என்று இயேசுடைய வார்த்தை கேட்கிறார். இயேசுக்கு அவர் போனதை நோக்கம், ஐயா நம்ம பெரிய ஆளு, மரிச்சவனை உயிரோடு எழுப்புறோம், முடவனை நடக்க செய்யறோம், முடியாதவனை எழுப்புறோம். இதை பார்த்து ஒருத்தர் உங்களை அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கிறாரு. போறப்ப காணிக்க கவர்லாம் கொடுப்பாரு, பெரிய பணக்காரன். இதைத்தான் பிலிப் வந்தாரு. பிலிப் அந்திரேயா சொன்னார். அந்திரேயா போய் சொல்றாரு, ஜீசஸுடைய தாட்டனா நீ உன்னை வெறுக்க வேண்டும், நீ சாக வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு தாட்டு! இந்த தாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்தால் 2 நாள் அவர் வேதனையை ஏற்றுக்கொண்டார். வேதனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையில இயேசுவை மறுதலிக்காமல் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஒருவேளை நீங்கள் நானும் 3 தலைமுறையா கிறிஸ்தவ மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 3 தலைமுறை அந்த தாத்தா காலத்துல இருந்து இந்த சர்ச்சில் நாங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவத்துக்கு, இயேசுவின் சுவிசேஷத்திற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவனா ஆனதால படிச்சுட்டோம், நல்ல வேலைக்கு வந்துட்டோம், வசதி ஆயிட்டோம், உயர்வான நிலைக்கு வந்துட்டோம். கிறிஸ்தவராக முன்னால நம்ம எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புல இருந்தோம்? அந்திரேயா தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம் வாழ்வை பிறருக்கு நாம் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்மை மட்டும் நம்ம பார்க்கிறோம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சது, எனக்கு எங்க ஐயரை தெரியும், கவுன்சில் சேர்மனை தெரியும், பிஷப்பை தெரியும், எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும்னு நினைக்கிறோம். இல்லை எனக்கு அந்த அதிகாரி தெரியும், என் பிள்ளை படிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். படிக்காத வீட்டில் எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு. அவர் பிள்ளைகளுக்கு அவர் படிப்பார். அவர் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதணும்னா அவர் எழுத வச்சா 100க்கு 200 மார்க் வாங்குவார். அந்த அளவுக்கு தரவு பண்ணிடுவார். தன் பிள்ளை +2 போகும்னா நெட்ல டவுன்லோட் பண்ணி +2 படத்தை அவர் 6th ஆரம்பிக்கும்னா இவர் முடிச்சிருப்பார். அவருடைய மகளோ மகனோ போகும்னே இவர் முடிச்சிருவார். நல்ல மனிதர், லஞ்சம் வாங்க மாட்டார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் லஞ்சம் வாங்க மாட்டார், கொடுக்க மாட்டார். தன் பிள்ளைகளுக்காக அவ்வளவு டவுன்லோட் பண்ணி படிப்பார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் உயர்ந்த ஒரு படிப்பு படிக்கிறாங்க. அதுக்கு மேல சொன்னா யார சொல்றேன்னு இவர் சொல்லிடுவார், எங்க ஆளு பின்னால உட்காந்து. அதுக்கு மேல அவர் அட்வான்ஸா இருப்பார். நீட்ல எழுத வச்சா இவருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும். 750 மார்க் 780 மார்க் வருவாங்க. ஆனா பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலங்க. பக்கத்துல இருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு யூஸ் ஆகல.
நல்ல கிறிஸ்தவன் தான், உண்மையானவன் தான். பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு யூஸ் ஆகல, அவர் பிள்ளைக்கு மட்டும் தான் யூஸ் ஆனார். என்ன தப்பு நடந்தது தெரியுமா? 10 கேள்விக்கு 11 கேள்வி எழுதினான். ஒரு கேள்வி தப்பு, டோட்டல்ல 3 மார்க் விட்டா. டோட்டல்ல 3 மார்க் போச்சு. கூட்டி போடுறப்போ இவர் லஞ்சம் கொடுக்க மாட்டார், வாங்க மாட்டார், போய் சொல்றார் 3 மார்க் டோட்டல்ல விட்டீங்க, இதை போட்டு கொடுங்க. போட்டுருவோம் பிரதர். அங்க இருக்க ஒரு அம்மா, கிறிஸ்துவ அம்மா சொல்லு, போட்டுருவோம் பிரதர், போட்டுருந்தேன். ஒரு 4 சர்ச் மெம்பர் போனாங்க. ஐயா நான் போட்டுருக்கேன் ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க, போட்டுருக்கேன் ஐயா, போடுறேன். அது போட மாட்டேது. நாளைக்கு கவுன்சிலிங் முடியுது. நாளைக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சுன்னா 1 வருஷம் அவுட்டு. நான் கோர்ட்டுக்கு எங்கனாலும் போங்க சார், கோர்ட்டுக்கு போங்களா போங்க சார், டோன்ட் வரி சாருங்குது. அது எதுக்கு எதிர்பார்க்கு? துட்டுக்கு எதிர்பார்க்கு. இது ஒரு துட்டு கொடுக்க மாட்டார். ஆனா கடைசியில் துட்டு கொடுத்த பிறகு தான் வேலை முடிஞ்சது. ஒருத்தர் போய் பைத்தியக்காரமா இருக்காதரா, நம்ம ஊர் இப்படி தாண்டா இருக்கு, ஓட்டு போடுறதுக்கு 200 ரூபா துட்டு வாங்குறோம், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா வாங்குறோம்ல, பிற செலவு பண்ணித்தானே ஆகணும். நீ ஓட்டுக்கு துட்டு வாங்கலாம் போட முடியாது. கடைசி மூமெண்ட்ல வாங்க போய் அந்த சீட்டு கிடைச்சது. ஆனா அவர் இன்னும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். பல கஷ்டம். நல்லவர் தாங்க. அதுதான் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என் பையனுக்கு ஆர்த்தோ வேணுங்கிறான், ஆர்த்தோ தான் வேணுங்கிறான். நீட் எழுதிட்டு வந்துட்டான், படிக்கல. நீட் எழுதுறப்ப நீட்டுக்கு படிக்க 3 மாசம் படிச்சான். சிங்கப்பூர் போனான், ஜெர்மன் போனான் 3 மாசத்துல. எங்க அப்பா பார்த்துக்கான்ட்டு போயிட்டான். நீட்டுக்கு அவனுக்கு போற அளவுக்கு சரியான ஒரு மார்க் இல்லை. விட்டுட்டா 1 வருஷம் வீணாயிடும். அவன் கவலைப்பட மாட்டான், இதான் வேணுங்கிறான். எங்கெங்கயோ சுத்தினேன், கவர்னர் வீட்டு கதவை கூட தட்டினேன், எத்தனையோ வழி, மினிஸ்டர்ஸ் வீட்டை தட்டினேன், வண்டியில பணத்தை கெட்டுக்கட்டா வச்சுக்கிட்டாலங்க. ஏமாந்துருவோனுங்கிற ஒரு பயம், ஒரு இடத்துல ஏமாறுறவங்க கூட நிலைமையும் கூட வந்துருச்சு. ஆனா கடவுள் என்னோடு இருந்ததால அதே மகனுக்கு அவன் கேட்டதை வாங்கி கொடுப்பதற்கு ஒரே ஒரு நண்பர், இப்ப எடிசன் என் கூட வந்திருக்கிறார், ஈசி ரெவரண்ட். இதே மாதிரி ஒரு சாதாரண மனிதர் கண்ணீரோடு வந்துகிட்டு இருக்கேன். சொல்றார், ஏங்க கவலைப்படுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு சீட்டு கையிலங்கிறார். சாக்லேட் வாங்கின மாதிரி சொன்னார். 50 காசு கொடுத்தா ஒரு சாக்லேட் கிடைக்கல, நியூட்ரி ஏதோ ஒரு சாக்லேட்டு வாங்கி கொடுத்தாருங்க. இதுதான் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், அனுதினம் சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்பெல்லாம் ஆண்டுடைய ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, 3 தலைமுறையா கிறிஸ்தவர்கள், இவங்க அம்மா கட்டின பெல் டவர் இருக்கு, உங்க அப்பா அந்த சர்ச்சை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அண்ணன் இங்க வந்தா கோழி முட்டை கொடுப்பாரு எனக்கு. எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க. ஆனா ஊழியத்திற்காக நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய மிஷன் ஊழியத்திற்காக உங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கீங்க? ஐயர் வேலைக்கு இல்லைங்க, அது சம்பளம். ஆனா மிஷனுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்கள்? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் அழிவின் மாயதையில போய்கிட்டு இருக்காங்க. போன வாரம் சண்டே சென்னை பட்டணத்திலிருந்து 15 கிலோமீட்டர்ல திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கேன். மாற்று மதத்தினர் வந்து தாக்குறாங்க எங்களை, பெரிய கம்பெடுத்து காரை உடைக்க வர்றான். இன்னைக்கு மிஷனுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. சென்னையிலே இதை நிலைமன்னா நார்த் இந்தியாவில் யூபியில் எப்படி இருக்கும், மத்திய பிரதேசில் எப்படி இருக்கும், ஹரியானாவில் எப்படி இருக்கும், குஜராத்தில் எப்படி இருக்கும், ஜார்க்கண்டில் எப்படி இருக்கும், பீகாரில் இந்த கஷ்டம் எப்படி இருக்குங்க? அந்த ஊழியனுக்காக உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் தினமும் அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறீர்களா? ஒருவேளை அவங்க ஊழியம் பண்ணணும்னா இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறான்னு இப்படி மைக்க பிடிச்சு போய் பேச முடியாது, பேச முடியல. நான் அவுரங்காபாத்துக்கு ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஓரமான பட்டணம் அவுரங்காபாத். சென்னையிலேருந்து போனால் 36 மணி நேரம் ட்ரெயின். ஃப்ளைட்டில் போனால் முன்ன டைரக்ட் ஃப்ளைட் இருந்தது, இப்போ டைரக்ட் ஃப்ளைட் இல்லையா? இப்போ கேட்டேன், 20 மணி நேரம் ஃப்ளைட் டைம் சொல்கிறாங்க, சுற்றி சுற்றி போகணுங்கிறாங்க. அவுரங்காபாத் ஏர்போர்ட்டில் இறங்கி, ஏர்போர்ட்ல அங்கே இருக்க அவுரங்காபாத்துடைய சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சிஎஸ்ஐ மாதிரி அங்கே சிஎன்ஐ பிஷப் எங்களை கூப்பிடுறதுக்கு கார் அனுப்பியிருக்கிறார். நான் என்னுடைய பெருமையெல்லாம் என்எம்எஸ்ஐயில் இருக்கிறதால ட்ரெஷரரும் ஜெனரல் செக்ரட்டரியும் வந்திருக்காரு, கார் அனுப்பி எங்களை கூப்பிடுறார். பிஷப் காருடைய லக்ஸரி கார் வந்து நிற்குது, ஒரு 12 லட்சம் ரூபாய் கார். ரொம்ப சந்தோஷமா போன. போறவுள்ள நல்ல காஃபி, நல்ல டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. நேரே பிஷப் பங்களா கூட்டு போனாங்க. பிஷப் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தார். சாதாரண இந்த மகாம் சேர் தான், இந்த பிஷப் சேர் இல்ல. ஒரு தகர ஷெட்டுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் பிஷப் ஆபீஸா. பிஷப் பங்களா சென்னை ஆபீஸ் பார்த்திருப்பீங்க, இதை விட ரொம்ப லக்ஸரி திருநெல்வேலி பிஷப் பங்களா, ரொம்ப லக்ஸரியா இருக்கும். அதை விட பெரிய லக்ஸரி பங்களா குமரி பேராயத்தோட பிஷப் பங்களா, 25 ஏக்கர்ல 2 கிரவுண்ட்ல வீடு. இதே மாதிரி ஒரு வீடு பிஷப்க்கு கட்டியிருக்காங்க கண்டோன்மெண்ட்ல. கண்டோன்மெண்ட்னா அரசு அதிகாரிகள், எஸ்பி, கலெக்டர் இருக்கிற ஏரியால ஒரு கத்தீட்ரல் கட்டியிருக்காங்க, கத்தீட்ரல் சர்ச்சு கட்டியிருக்காங்க, பிஷப் பங்களா கட்டியிருக்காங்க. 150 வருஷங்களுக்கு முன்னால. மழை பெஞ்சா ஒரு தண்ணி வெளியே போகாதான், எல்லா தண்ணி உள்ளதான் ஒழுகுமா. நமக்கு என்னைக்கு மிஷன் வந்ததோ அதே நேரம் அவங்களுக்கும் மிஷன் வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு மிஷன் அங்க வளரல, கல்வி எஜுகேஷன் வளரல, சமூக பணி வளரல. நமக்கு சமூக பணி வளர்ந்துச்சு, எஜுகேஷன் வளர்ந்துச்சு. வந்த மிஷன்கள் தான் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. ஸ்காட்லாந்து மிஷன்ல இருந்து அன்றையா அந்த மிஷன்ல இருந்து ஆண்டர்சன் வந்தாரு. எங்க ஐயா சொன்னாரு, எத்தனை ஸ்கூல், MWCC, MMC, கிறிஸ்டோபஸ், ஆண்டர்சன் ராஜகோபால், கல்யாணி ஹாஸ்பிட்டல், ரெய்னி ஹாஸ்பிட்டல், செங்கல்பட்டுல கொலம்பஸ், காஞ்சிபுரம் மிஷன், அரக்கோணம் மிஷன், என்ன வாழ்வை அர்ப்பணித்திருக்காங்க. அவங்க வாழ்வை அர்ப்பணிக்க போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு இப்போ அன்னை தெரேசா சுவிசேஷம் ஏதோ ஒரு அர்ப்பணின்னு நம்ம செக்ரட்டரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் லோக்கல்ல. ஆனா நான் சொல்றேன், அந்த ஊர்ல இன்னைக்கு அந்த ஸ்கூல் இல்லைங்க, வளர்ச்சி இல்லைங்க. அந்த பிஷப் கண்ணீரோடு பார்த்த அந்த பங்களாவை, கண்டோன்மெண்ட்ல இருக்கு, சிஎன்ஐ பிஷப் நல்ல ஹோட்டல் கூட்டு போனாரு. கூட்டு போயிட்டு ஒரு சர்ச்சு டெடிகேஷனுங்களை கூட்டு போனார். 80 கிலோமீட்டர் 25 நிமிஷத்துல போயிட்டோம். பள்ளிங்க மாதிரி ரோடு, 6 வே, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, 80 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சு காரு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய் 10 கிலோமீட்டருக்கு ரோட்ல கூட்டு போனார். 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. 80 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்ல கூட்டு போன காரு அடுத்து 10 கிலோமீட்டர் எங்களுக்கு 10 கிலோமீட்டர் போட்டது. இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட்டு வந்த அளவுக்கு ரோடே இல்ல. ஹைவே நல்லா இருக்கு, ஹைவேல இருந்து உள்ள போற ரோடு நல்லா இல்ல. அங்க சர்ச் டெடிகேஷன், ஒரு ஐயரு அங்கி போட்டிருக்காரு, கருப்பு கயிறு இல்லை. ஒரு ஐயரு அங்கி போட்டிருக்காரு, சர்ப்ளைஸ் இல்லை. இன்னொரு ஐயரு அங்கி கயிறு சர்ப்ளைஸ் ஸ்டோல் இல்லை. இன்னொரு ஐயர் வர மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்கார்ந்த மாதிரி, அங்கி இல்லாம. என்னன்னு கேட்டா, ஏன்பா உங்களுக்கு இதெல்லாம் இல்லையான்னு. என் கூட கேரட்டுங்கிற ஒரு NMSல வந்திருந்தாரு. அவங்கள்ட்ட கேட்டார், எங்க வேரிஸ் கேசக்னார். ஐ ஃபர்கெட்டுன்னாங்க, அவங்க மறந்துட்டேன்னாங்க. இவர் சொன்னார், மறக்கலைங்க, அவங்ககிட்ட இல்லை. சர்ப்ளைஸ் இல்லையாங்க, கேடல் இல்லையாங்க, ஸ்டோல் இல்லையாங்க, அங்கேயே இல்லையா இருக்கு. ஒரு அங்கி தான் துவச்சு போட்டிருக்காரு நாளைக்கு சர்வீஸ்க்கு. இதுதான் இன்னைக்கு சிஎன்ஐ அவுரங்காபாத் மராத்வாடா டைசிஸோட நிலைமை. மராத்வாடா டைசிஸோட நிலைமை, கிறிஸ்தவத்தோட நிலைமை. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் மிஷனுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? உங்க ஊருக்கு நான் வர்றதுக்கு ஆசைப்பட்டதே
முடிஞ்ச பிறகு எல்லாரும் லைட்டு வீட்டுக்கு கொண்டு போவீங்க. ஒளி ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே? நான் உலகிற்கு ஒளி, நீங்கள் உலகிற்கு. I am the light on the world, you are light on the world. நீங்கள் உலகிற்கு. அந்திரேயா ஆண்டர்சன் வந்து வேலை செஞ்சதால எங்களுக்கு வாழ்வு கிடைச்சது. ஸ்காட்லாந்து மிஷன் எங்களுக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த லைட்டா போய் நாங்களும் லைட்டா மாற போறோம். நீங்க போறீங்க, இந்த லைட்டை கொண்டு போறீங்க. இதை நான் பார்க்கறது தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒளியாய் மாற போறீங்க? ஒரு மிஷனரி உங்க வீட்டில இருந்து அனுப்புங்க, இல்ல ஒரு மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு ஏழை பிள்ளை படிப்பதற்கு உதவி செய்யுங்க, இல்ல ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒருவேளை உணவு கொடுங்க. அதன் மூலம் அந்த பிள்ளைக்கு நாங்கள் காஸ்பல் சொல்லுகிறோம். இல்லைன்னா நாங்க 10 பேர் இந்த கிராமத்துல சேர்ந்து ஒரு மிஷனரிக்கு கொடுக்குறோம், ஜெபம் பண்றோம். காமன் ஒரு கிராமத்துல இருந்து நாங்க மிஷனுக்கு இதை அர்ப்பணிக்கிறோம். இந்த மிஷனுக்கு நான் அதை கொடுக்க போறேன், நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அண்ணாள் சொன்னாங்க, எனக்கு குழந்தைய கொடுங்கப்பா, நான் என் மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அண்ணாள் ஜெபம் பண்ணாங்க. யாக்கோபு சொன்னார், வெறுங்கையாய் போறேன், கோலோடு போறேன், என்ன நீர் ஆசீர்வதிப்பனால் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். யாக்கோபு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லாம அந்த யாக்கோபு பெரிய ஜனத்திரளாய் மாறினார். அந்த யாக்கோபை போல நீங்கள் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்வை மிஷனுக்காக என்ன அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். வியாதியா வந்தாங்க, வியாதி நீங்கிச்சு, தன் சொத்துக்கள் எல்லாம் மரியாதமா கொடுத்துட்டாங்க.